அன்பார்ந்த டி நகர் கிங்ஸ் யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னே நாங்கள் வந்து ஆன்மீக தகவலை வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பான முறையில் அளித்திருந்தோம். கொஞ்ச நாள் நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்போ வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ள ஒரு புதுமையான தகவல் நாங்கள் அளிப்பதிலே பெருமை அடைகிறோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, மாநகர போக்குவரத்து கழகத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள மாநகர போக்குவரத்து ஆரம்பித்து 50 ஆண்டு காலம் நிறைவை ஒட்டி கண்காட்சி பேருந்து இப்போ வந்து நம்ம வந்து மாநகர ஒரு நிர்வாகத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இது தமிழக அரசுடைய அனுமதியோட இதில் வந்து நமக்கெல்லாம் வந்து வாங்கியிருக்கிறாங்க. அதோடைய சிறப்பு அம்சங்களை பற்றி பார்க்கலான்னா, இப்போ பாருங்கள், இந்த பேருந்து தான் அதனுடைய சிறப்பே. நமக்கு வெளியே வந்து ரொம்ப தோற்றம் எப்படி கம்பீரமாக காட்டுகிறது. உள்ளே வந்து இன்னும் பல கம்பீரமான இதெல்லாம் இருக்குது. அந்த பேருந்து வந்து நமக்கு வந்து ஆரம்பித்த காலகட்டங்கள் வந்து 1974. அந்த காலகட்டத்தில் ஆரம்பித்த மாநகர போக்குவரத்து கழகம் ஏற்கனவே தனியார் வசம் இருந்த அந்த மாநகர போக்குவரத்து கழகத்தை நம்முடைய கலைஞர் அரசாங்கம் வந்து அதை அரசு உடைமை ஆக்கினார்கள். 1974 ஆக்கி இன்று வரை 50 ஆண்டு காலம் நிறைவு பெற்றிருப்பது பெருமைப்படுத்தும் வகையிலாக இந்த பேருந்தை வந்து நம்ம எல்லாம் கண்காட்சியாக வைக்கப்பட்டிருக்கிறது. இதை பார்த்தீங்கன்னா உள்ள வந்தனாக்கா நம்ம இந்த பேருந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து நமக்கு எப்படிலாம் நமக்கு அப்போ உதவிச்சு நம்ம எப்படிலாம் பயணித்தோம் அப்படின்றது வந்து ரொம்ப சிறப்பாக அங்கே வடிவமைச்சிருக்காங்க. 1974 80 காலகட்டங்கள் இந்த மாதிரி பேருந்து அரசு போக்குவரத்து கழகமாகவும், 1990 95 வந்து பல்லவன் போக்குவரத்து கழகமாகவும், பிற்காலத்தில் இந்த பல்லவன் போக்குவரத்து கழகம் பிரிஞ்சு அம்பேத்கர் போக்குவரத்து கழகம், பல்லவன் போக்குவரத்து கழகம் ரெண்டுமாக நமக்கு அளித்து அதில் நம்ம பயணிக்க வைக்க அரசாங்கம் முடிவு செஞ்சது. அதன் பிறகு இந்த மாதிரி மாடி பேருந்தை வந்து நமக்கு அறிமுகப்படுத்தி நம்ம அதில் நம்ம பயணித்திருக்கிறோம். அதன் பிறகு தாய்தள பேருந்து அப்படின்ற ஒரு வடிவத்தில் வந்து ஏசி பேருந்தாகவும் நமக்கு வந்து குளிர்சாதன பேருந்தாகவும் நமக்கு வந்து இந்த போக்குவரத்துக்காக நமக்கு அளித்திருக்கிறது. இந்த காலகட்டம் வந்து 2008 2014 காலகட்டத்தில் நம்ம வந்து இதில் பயணிச்சிருக்கிறது நமக்கெல்லாம் ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி, நமக்கெல்லாம் பெருமையாக இருக்குது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பேருந்து வந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக எப்படி அவங்க வந்து சிரமம் இல்லாமல் பயணிக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி அது ஒரு வடிவமைப்பு பண்ணி அதில் அந்த பேருந்தே ஒட்டி அவங்க ஏறி வர மாதிரி அவங்களுக்கு தனி இருக்கை அமைச்சு இந்த பேருந்தை வந்து நமக்கு இந்த காலகட்டத்தில் கொடுத்தது நமக்கு வந்து ரொம்ப பெருமையான விஷயம். மாற்றுத்திறனாளிக்கு அது வந்து ரொம்ப வந்து கோடான கோடி நன்றி இந்த அரசாங்கம் செஞ்சிருக்குதுன்றது நமக்கு ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி. அது மாத்திரம் இல்லாத ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து இந்த அரசு பேருந்து வந்து ரொம்ப சிறப்பாக பயணிச்சதுன்றதுக்காக வேண்டி பல்வேறு காலகட்டங்களில் வந்து நிறைய பரிசுகள் அவார்டுகள்லாம் வாங்கியிருக்குது. அது வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். இதில் வந்து மாநகர போக்குவரத்துகள் இருந்து இரட்டை பேருந்து, இணைப்பு பேருந்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ஜாயின் அந்த வண்டிகளை வந்து இந்த பேருந்து பாருங்க, இது வந்து அந்த காலகட்டத்தில் மக்களுடைய பயன்பாட்டுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்த பேருந்துன்னு சொல்லலாம். அது மாத்திரம் இல்லாத இப்போ வந்து இந்த பேருந்து பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து ஒவ்வொரு நம்ம வாழ்க்கையில் வந்து அங்கமாக இருக்கிறது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மருத்துவமனைக்கு செல்லக்கூடியவர்கள், ஒரு ஆஸ்பத்திரிக்கு செல்லக்கூடியவர்கள், ஒரு கல்லூரிக்கு போகக்கூடியவர்கள், கல்லூரி எக்ஸாம் நீட் தேர்வு மற்றும் நுழைவுத் தேர்வு எழுதுறவங்களுக்குலாம் இது வந்து இந்த பேருந்து தான் நிறைய பயன்படுத்துறாங்க. அது வந்து நம்ம வெளிச்சம் போகாத இடத்துல கூட இந்த மாநகர போக்குவரத்து கழகம் போகுது அப்படின்றதுல நமக்கு வந்து பெருமையான விஷயம். இது வந்து நம்ம வாழ்வில் எப்படி வந்து நம்ம ஒரு வேளை சாப்பாடு இல்லாமல் கூட இருக்கலாம், ஒரு நாள் பொழுது கூட விடியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த மாநகர போக்குவரத்து கழகம் இயங்காமல் இருந்ததே கிடையாது. அந்த வகையில் வந்து அது நமக்கு ஒரு தனி சிறப்பு. மழை, வெள்ளம், வெயில் எந்த காலகட்டத்திலும் இது வந்து நிற்காம வந்து இயங்குகிறது. ஒரு காலத்தில் வந்து 10 மணிக்கு மேலே பேருந்து இருக்காது. விடியற்காலம் 4 மணிலேருந்து ஆரம்பித்து 10 மணிக்குள்ள பேருந்து முடிஞ்சிடும். நைட்டில் சர்வீஸ் இருக்காது. அதையெல்லாம் மீறி இப்போ வந்து 24/7 அப்படின்ற மாதிரி 24 மணி நேரம் இயங்கக்கூடிய அளவில் இந்த பேருந்து போக்குவரத்து கழகம் நமக்கு வந்து அடுத்து நமக்கு வந்து பயணிக்கிற அளவுக்கு நமக்கு பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், டபுள் டக்கர் பேருந்து எவ்வளோ சிறப்பாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏசி பேருந்து இது வந்து இப்போ அடுத்தது வரப்போகுது. இதையும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். கல்லூரி மாணவர்கள், மாணவிகள் மற்றும் முதியோர்களுக்கு தனி இருக்கை, ஊனமுற்றோர்களுக்கு தனி இருக்கை, இவங்களுக்கெல்லாம் அளித்து இந்த போக்குவரத்து கழகம் எல்லாருடைய வாழ்விலையும் ஒரு அங்கமாக இருக்குதுன்றதுல எந்தவித ஐயப்பாடும் கிடையாது. இதுக்கு வந்து இந்த பணி வந்து மேல்மேலும் தொடரணும் அப்படின்றதுக்காக நம்மளுடைய ஒத்துழைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த போக்குவரத்துக்காக வருது அந்த பேருந்து நம்மளை பயணிச்சுட்டு போகும்போது நம்ம அதுக்கு இடையூறு இல்லாமல் நாம வந்து அதுக்கு வழியை விட்டுட்டு, எப்படி நம்ம ஆம்புலன்ஸ் போகும்போது ஹாஸ்பிட்டலுக்கு வழி விடுறோமோ அதே மாதிரி இந்த போக்குவரத்துக்காக வரும்போது ஆட்டோக்காரங்கள் ஆகட்டும், மற்றவர்கள் வந்து மற்ற ஏனைய பொதுமக்கள் ஆகட்டும், அதுக்கு தங்கு தடை இல்லாமல் வழி விட்டு அது குறிப்பிட்ட நேரத்துக்கு சென்றாலே அதுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு மிக சிறப்பான பணியாகும். இங்க பாருங்க, அதுக்காக தான் வந்து ஒரு
அரசாங்கமே வந்து எனக்கு வழிவிட்டா வேலைக்கு செல்லும் பெண்கள் குறிப்பிட்ட நேரத்தில் அலுவலகத்திற்கு போவாங்க அப்படின்றத மிக தெளிவா கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பயனுள்ள விஷயம். நம்ம வந்து ஏதோ பஸ்ல போறோம் வீட்டுக்கு வந்துடுறோம், வேலைக்கு போறோம் வீட்டுக்கு வந்துடுறோம் அப்படின்றது மாத்திரம் இல்லாத இதோடைய பங்கு எப்படின்றது வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டியதான் அந்த 50 ஆண்டு நிறைவை ஒட்டி ஒரு கண்காட்சி ஏற்பாடு பண்ணி அரசாங்க செலவிலே இவ்வளவு பெரிய பிரமிப்பு ஊட்டக்கூடிய வகையில ஒரு ஏசி செட் பண்ணி ரொம்ப சிறப்பா வந்து போட்டிருக்காங்க. சொல்லியிருக்கேன் நான். அதை பேருந்தோட கண்காட்சி வந்து ஒரே இடத்துல இல்லாம மக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்கள்ல இதோடைய விழிப்புணர்வு ஏற்படுறதுக்காக அடையார், டி நகர், பிராட்வே, கோயம்பேடு, திருவான்மூர் போன்ற இடங்கள் எல்லாம் வந்து இதை வந்து பயணிச்சு இதனுடைய செயல்பாட்டை பார்க்கணுன்றதுக்காக வச்சிருக்காங்க. வெறும் வந்து சர்க்கரைன்னு சொன்னா இனிக்காது, அதை வந்து கொஞ்சம் நம்ம வாயில போட்டாதான் இனிக்கும். ஏட்டு சுரக்கா கூட்டுக்கு உதவாதவங்க நம்ம என்னதான் வாயில சொன்னாலும் உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி வந்து நேரடியா நீங்க பாத்தீங்கன்னா தான் அதனுடைய பயன்பாடு புரியும். அந்த பேருந்து இயக்கத்துக்கு எவ்வளவு இந்த நிர்வாகம் கஷ்டப்படுறது, இயக்குறவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நம்ம வந்து அதுல பயணிக்கிறதுக்கு எவ்வளவு நம்ம சிரமம் இல்லாம செய்யறதுக்கு எவ்வளவு உதவி பண்றாங்கன்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இதுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும். உங்களோட இதுல நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் உங்களுடைய மேலாண்மை ஒத்துழைப்பு மட்டும்தான் இந்த நிர்வாகம் கேட்டுக்கொள்கிறது. தொடர்ந்து இதை பயணிச்சு இந்த பேருந்து வளர்ச்சி அடைவதற்கு உங்களை நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். மிக்க நன்றி.